நம்ம இன்றைக்கி டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் செய்கிற புளியோதரைக்கும் கோயில்களில் கிடைக்கிற புளியோதரைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வீடியோ படி அப்படியே பண்ணுங்கள். நம்மளும் கோவிலில் செய்கிறது போல் புளியோதரை வீட்லேயே பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு வந்து 250 ml அளவு இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் எடுத்து அரிசி அளந்துக்கோங்க. இந்த மாதிரி 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி ரேஷியோவில் மொத்தமாக 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரிசியை பொறுத்து தண்ணி அளவு மாறுபடலாம். நீங்கள் எப்போதும் நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதம் வடித்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 விசில் வரதுக்குள்ளே நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளிப்பு சுவை அதிகம் வேணும்னா நீங்கள் 70 கிராம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். புளியில் மண் தூசிலாம் இருக்கும், அதனால் ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. இப்போ புளியை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து புளி சீக்கிரமாகவே ஊறிடும். அடுத்து ஒரு பொடி ரெடி பண்ணணும். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் எள்ளு, 2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கடுகு. இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே ட்ரையாகவே வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. லேசாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். இந்தளவு வறுபட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. இந்த பொடி தான் இந்த புளியோதரைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்க போகுது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க. ஓகே, இந்த பொடி தயாராகிருச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் புளி நல்லா ஆறி இருக்குது. கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சிட்டு மீத இருக்க அந்த சக்கை இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. ரொம்ப கரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு கரைச்சிட்டு மீத இருக்க சக்கையை பிழிஞ்சு எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. நான் பொடி அரைச்ச அதே மிக்ஸி ஜார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரைக்காமல் அப்படியே கூட நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கலாம். ஆனால் கரைச்சிட்டு பண்ணும்போது இன்னும் கரெக்டாக வரும். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துட்டு அந்த புளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த புளி தண்ணி இருக்குல்ல, அது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சன்னி வச்சு இதை வடிகட்டிடுங்க. ஏன்னா புளியில் அந்த நார் அந்த கொட்டையெல்லாம் இருக்கும், அதனால் இது போல் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வடிகட்ட முடியும். இப்போ பாருங்கள், இது நல்லா வடிகட்டியாச்சு. இந்த சக்கை வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதில் கொஞ்சம் புளி இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா மறுபடியும் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நீங்கள் வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த புளி கரைசல் ரெடியாக இருக்குல்ல, அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கரைச்சிருங்க. நம்ம சாதம் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து சாதம் ரெடியாக இருக்குது. விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு சாதத்தை மாற்றிடுங்க. மாற்றிட்டு இது போல் பரத்தி விட்டுக்கோங்க. ஃபேன் காற்றுக்கு கீழே ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 70 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், புளியோதரை நல்லா ருசியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் அது கூட 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா மொறுமொறுவாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க.
நம்ம கடைசியாக அதை சேர்த்துக்கலாம். அடுத்து இதே எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு இதெல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த தாளிதம் நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் நம்ம சாப்பிடும்போது இடையிடையில் கடிப்படும், அப்போ நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இது கூட 5 பச்சை மிளகாய், 5 வரமிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை 2 கீறிட்டு சேர்த்துக்கோங்க. வரமிளகாவை 2 உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இது கூட 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பொடியையும் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் இருக்குல்ல, அதையும் சேர்த்துருங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு புளிக்கூட்டு சூப்பராக தயாராகிருச்சு. இந்த புளிக்கூட்டை வந்து நீங்கள் உடனே யூஸ் பண்ணணும்னு கூட கிடையாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையான போது நீங்கள் புளியோதரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க புளிக்கூட்டையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சாதம் உடஞ்சிராமல் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி அடியிலேருந்து எடுத்து விட்டு கலந்துக்கணும். நல்லா எல்லா சாதத்துலையும் நம்ம புளிக்கூட்டு பட்டத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் பிடிக்கும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை நம்ம புளிக்கூட்டை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குவோம்ல, அந்த ஸ்டேஜில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ அந்த புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அந்த இனிப்பு சுவை கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான புளியோதரை சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், இதோட கலர் டேஸ்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க அளவு வந்து 1/2 கிலோ அளவு அரிசியில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதையே 1 கிலோ அளவு அரிசிக்கு கூட செய்யலாம். 1 கிலோ அளவு அரிசியில் பண்ணும்போது நீங்கள் அப்படியே நான் சொல்லியிருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே அதிகமாக போடணும். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் புளியோதரை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.